ஹாய், வெல்கம் டு அஸ்னிதா கிச்சன். இன்னைக்கு ஆலிக்ஸ் மைசூர் பாக் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 100 கிராம் ஹார்லிக்ஸு, 50 கிராம் பால் பவுடரு, 350 கிராம் சர்க்கரை, 100 கிராம் கடலை மாவு, 200 ml ஆயில், 200 ml நெய் வேணும். நான் ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இந்த பாத்திரத்தில் ஹார்லிக்ஸ் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ 50 கிராம் பால் பவுடர் சேர்க்க போகிறேன். இந்த ஹார்லிக்ஸு பால் பவுடர் கூடவே நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 200 ml சேர்த்துக்கிறேன். இதை கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஒன்று ஏற்றிருக்கேன். அதில் இந்த 350 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை கூடவே ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போது சர்க்கரை பாகு வர வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை கொதி வந்துடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இந்த நேரத்தில் இந்த ஹார்லிக்ஸு, பால் பவுட்ரு, எண்ணெயோடு சேர்த்து கரைச்சதை நான் இப்போ இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகோடு கடலை மாவுலாம் சேர்த்த பிறகு கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் இது கூட நெய் சேர்த்துக்க ஆரம்பிக்கிறேன். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பியும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போட்ட 100 கிராம் நெய்யை மாவு இழுத்துக்குச்சு. திரும்பி இன்னொரு 50 கிராம் சேர்க்க போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 150 ml நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யும் மாவு இழுத்துக்கும். இன்னும் ஒரு 25 ml நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிம்லேயே தான் வச்சு பண்ணியிருக்கேன். நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மைசூர் பாக்கை இறக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்க நெய்யை சேர்த்துக்கிறேன். நான் இப்போது பேலன்ஸ் இருக்கிற நெய்யை போட்டு இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரத்துலேயே ஒட்டாமல் சுற்றிட்டே இருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் ஆறணும். இன்னும் நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த பிளேட்டுக்கு மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கூல் ஆகணும். ஸ்பெஷல் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைசூர் பாக்கு ரெடி. சாப்பிட வருது.